எல்லாருக்கும் வணக்கங்க. பஹ்ரைன் நாட்டில் அமேசான் டேட்டா சென்டர் மீது ஏவுகணையை வீசி தாக்கியது ஈரானின் IRGC ராணுவம். ஈரானின் உள்கட்டமைப்புகளை அழித்து அந்த நாட்டை கற்காலத்துக்கு அழைத்து செல்வோம். ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல். மேற்காசிய போர்ல ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாட்டுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல உண்மைக்கு நெருக்கமான தகவல்களை திரட்டி பகுப்பாய்வு பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க என்ன தகவலை சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுசா தெரியுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் போர்ன்றது ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு முன்னாடியே முடிவுக்கு வந்துருன்ற மாதிரி அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சீஃப்ங்க உட்பட ட்ரம்பே ஆரம்பத்துல அதாங்க சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான நிலைமையில போர் ஆரம்பிச்சு ஒரு மாசத்தை கடந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் நாட்டு மக்கள் கிட்ட முதல் முறையா உரையாற்றி இருந்தாரு. அமெரிக்க மக்கள் கிட்ட ட்ரம்ப் அப்படி என்ன விஷயங்களை முன் வச்சு பேசியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல நியூக்ளியர் டீல்ன்றது ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு முன்னாடியே கையெழுத்தாயிடும் தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போதைக்கு சாத்தியப்படலன்றதுனால ஈரான் அமெரிக்கா போர்ன்றது 2 வாரத்துல தொடங்கி 3 வாரத்தை கடந்தும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த ஏப்ரல் மாசத்துக்குள்ளாரியே அமெரிக்கா இந்த போரை முடிச்சுக்கொன்ற மாதிரி ட்ரம்ப் பேசியிருந்தாருங்க. இதுக்கு அடுத்ததா அந்த வீடியோவில் ட்ரம்ப் பேசியிருந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த ஈரான் அமெரிக்கா போரை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இன்னும் போரை உக்கிரமாக்கி இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் அப்படி ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக என்ன வார்த்தை விட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ராணுவத்தோட வலிமையை அமெரிக்கா இப்ப வரைக்கும் ஒரு 90% வரைக்கும் இல்லாம பண்ணிருக்குது. இதுக்கு மேலேயும் இந்த 2 வாரத்துக்குள்ளார ஈரான் நியூக்ளியர் டீலுக்கு ஒத்துழைச்சு கையெழுத்து போடாத பட்சத்துல ஈரான் நாட்டோட உள்கட்டமைப்புகளா இருக்க பாலம், ரோடுங்க, அதுக்கப்புறம் மின் உற்பத்தி பண்ற நிலையங்கள் உட்பட அந்த நாட்டோட அடிப்படை கட்டமைப்பையே சிதைச்சு ஈரான் நாட்டை கற்காலத்துக்கு அழைச்சிட்டு போவோன்ற மாதிரி ட்ரம்ப் ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தாருங்க. இது மட்டும் இல்லாம இது வெறும் அமெரிக்காவோட வாய் வார்த்தையான மிரட்டல் கிடையாது, இதை நடைமுறைப்படுத்துவோன்ற மாதிரி ட்ரம்ப் திட்டவட்டமா சொல்லியிருந்தாருங்க. ட்ரம்ப் இப்படி பேசின கையோட அமெரிக்க ராணுவத்தோட மிக முக்கியமான ஒரு ராணுவ தளபதியை மாத்திட்டு புது ஆளை கொண்டு வந்திருக்கிற ட்ரம்ப் நிர்வாகன்றது அவர் பேசின மாதிரியே ஈரானோட உள்கட்டமைப்பு மேல இப்ப கை வச்சிருக்காங்க. ஈரான் நாட்டோட தெஹ்ரானை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராவின்ஸ்ல அங்க ஒரு மிகப்பெரிய பாலம் இருக்குதுங்க. அந்த பாலத்தை குறி வச்சு இப்ப அமெரிக்க ராணுவம் நேரடியா குண்டுங்களை வீசி தாக்குதல் நடத்திருக்காங்க. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் ராணுவ பயன்பாட்டுக்கும் ஈரானுக்கு மிக முக்கியமான பாதையா இருந்த அந்த பாலத்து மேல அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல அந்த பாலம் 2ஆ உடைஞ்சு செதறி போயிருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்ல 8 பொதுமக்கள் உட்பட ராணுவத்தினர் சிலரும் ஈரான் நாட்டில் இறந்து போயிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஈரானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அமெரிக்கா நேரடியா குண்டு வீசியிருக்கிறது சம்பந்தமா அந்த நாட்டோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோட பேச்சு கேட்டு இப்பவே தேவையில்லாம 1 மாசம் வரைக்கும் ஈரானுக்கு எதிராக போர் நடத்தியிருக்காரு. இந்த 1 மாச போர்ல வல்லரசு தனத்தை காட்டுறன்ற பேர்ல எங்க நாட்டோட பள்ளிக்கூடம் உட்பட பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அமெரிக்கா குண்டு வீசியிருக்கிறாங்க. அதுக்கான பதிலடியா தான் அமெரிக்காவோட முப்படைகளையும் குறி வச்சு நாங்க சராமாரியா ஏவுகணைகளை வீசிக்கிட்டு இருக்கோம்னு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காருங்க. இப்ப வரைக்கும் ட்ரம்ப் சொல்ற கணக்கு மாதிரி அமெரிக்க வீரர்களோட இழப்புன்றது கம்மியான அளவுலாம் கிடையாது. ஈரானோட IRGC ராணுவ படையோட கடுமையான தாக்குதல்ல எக்கச்சக்கமான அமெரிக்க வீரர்கள் இல்லாமக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேலேயும் போர்ல இருந்து பின்வாங்காம இஸ்ரேல் பேச்சை கேட்டு 50,000க்கு அதிகமான வீரர்களை வச்சு ஈரானை தாக்குறதுக்கு ட்ரம்ப் முற்பட்டு இருக்காரு. அதோட முன்னோட்டமா தான் இப்ப எங்க நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்க பாலத்து மேல அமெரிக்கா குண்டு வீசிருக்குது. அடுத்ததா ஈரான் நாட்டையே கற்காலத்துக்கு அழைச்சிட்டு போவோன்னு பேசிக்கிட்டு இருக்க ட்ரம்ப்புக்கு ஈரானோட IRGC ராணுவ படை அரபுலக நாடுகளையும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தண்டிக்க போகுதுன்ற மாதிரி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்காருங்க. ஈரானோட மக்கள் பயன்பாட்டுக்கான உள்கட்டமைப்பா இருக்க பாலத்து மேலே அமெரிக்கா கை வச்சதுக்கு பதிலடியா ஈரான் ராணுவன்றது இஸ்ரேலுக்கு எதிராகவும் அரபு நாடுகளுக்கு எதிராகவும் தாக்குதலை இப்ப தீவிரப்படுத்தி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ட்ரம்ப் அமெரிக்க மக்களுக்கு உரை நிகழ்த்துறதுக்கு முன்னாடியே ஈரான் ராணுவம் என்ன விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்கா எப்படியும் தரைவழி போர் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, இல்லைனாலும் இன்னும் பல நாட்களுக்கு போர் நடத்துறதுக்கு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்க அமெரிக்காவோட எல்லா மிக முக்கியமான நிறுவனங்களை குறி வச்சும் நாங்க கடுமையான தாக்குதல் நடத்த போறோன்ற மாதிரி ஈரான் ராணுவம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பஹ்ரைன் நாட்டில் அமைஞ்சிருக்கிற அமேசான் நிறுவனத்துக்கு சொந்தமான டேட்டா சென்டரை குறி வச்சு ஈரான் ஏவுகணை வீசியிருந்தாங்க. இந்த ஏவுகணை தாக்குதல்ல உயிரிழப்பு எதுவும் ஏற்படலனாலும் அங்க அமேசான் நிறுவனத்தோட டேட்டா சென்டர்ன்றது கடுமையான சேதத்துக்குள்ளா இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க இந்துஸ்தான் டைம் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அமேசான் நிறுவனத்து மேல கை வச்சது ஒரு தொடக்கமான தாக்குதல் தான். இதுக்கு மேல கூகுள்,
மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு சொந்தமான பெரிய நிறுவனங்களை குறி வச்சும் நாங்கள் ஏவுகணை வீசுவோன்ற மாதிரி ஈரான் ராணுவம் மிரட்டியிருந்தாங்க. இந்த மாதிரியான நிலைமையில இப்போ போரை இன்னும் தீவிரப்படுத்துகிற விதமாக ட்ரம்போட ராணுவன்றது ஈரானோட பாலத்தையே தகர்த்ததுனால ஈரானோட ராணுவன்றது இஸ்ரேலுக்கு எதிராக மும்முனை தாக்குதலை தொடங்கியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் 24 மணி நேரமும் ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல்ஸுங்க ஷாகித் மாதிரியான ட்ரோன்ஸுங்களை ஈரான் ராணுவம் ஏவிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஹவுதி இஸ்புல்லா மாதிரியான படைகளும் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க பங்குக்கு ஏவுகணைங்க ட்ரோன்ஸுங்களை வீசுறதுக்கு ஈரான் உத்தரவிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ஹவுதி படைங்க இப்போ வரைக்கும் இஸ்ரேலோட நகரங்களை குறி வச்சு 3 கட்டமாக ஏவுகணைங்களை வீசிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இப்படி ஈரான் ராணுவமும் அதுக்கப்புறம் இஸ்புல்லா ஹவுதி படைகளும் ஒருங்கிணைஞ்சு இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேலோட டெல் அவீவ், ஹைஃபா, பிர்ஷிபா மாதிரியான நகரங்களில் பல கட்டிடங்கள் சேதமாக இருக்கிறதா குளோபல் மீடியாவாக இருக்க தி சன் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே இருக்கிற அரபு நாடுங்க மேலேயும் ஈரானோட தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பிராந்தியத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க. இதுக்கு நடுவில் ஈரான் போரில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை திறக்கிறதுக்காக உலகத்தில் ஒரு 60 நாடுங்க இப்போ புது முயற்சியில் இறங்கியிருக்காங்க. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, கம்போடியா மாதிரி பல நாடுங்க ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த 60 நாட்டு குழுன்றது ஈரான் அரசாங்கத்துக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு டிப்ளமேட்டிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை திறக்கிறதுக்கு புது வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதின்றது ராணுவ தாக்குதலுக்கு இலக்காகாம செயல்படணுன்றது தான் இந்தியா உட்பட பல நாடுகளோட வேண்டுகோளா இருக்குதுங்க. இப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் இந்தியா உட்பட பல நாடுகளோட கப்பலுங்களை ஈரான் ராணுவம் அனுமதிச்சிருந்தாலுமே அங்க அமெரிக்க சார்புடைய கப்பலுங்க மேல அடிக்கடி தாக்குதல் நடத்தப்பட்டு தாங்க இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில ஐரோப்பிய நாடுங்க, ஆசிய நாடுங்க உட்பட 60 நாடுங்க ஒன்று சேர்ந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதிக்கு வந்து நிரந்தரமான தீர்வு காண நினைக்கிறது உலக பொருளாதாரத்தை சீராக்குன்ற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. இப்படி ஈரான் அமெரிக்கா போர் ஒரு பக்கம் உக்கிரமா போயிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நேட்டோ நாடுங்களை சீன்ற மாதிரியான ஒரு காரியத்தை இப்போ பண்ணியிருக்காருங்க. ஈரான் போர்ன்றது சரியா 30 நாளை கடந்து இப்போ 2வது மாசத்துல அடி எடுத்து வச்சு போர் இன்னமும் தீவிரமாக போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒரு மாச காலகட்டத்தில் முதல் 15 நாள் வரைக்கும் நேட்டோ நாடுங்களை துணைக்கு அழைக்காம இருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதுக்கப்புறம் நேட்டோ நாடுகளில் பெரிய தலைங்களாகவும் G7 நாடுகளில் உறுப்பினராக இருக்கிற பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மாதிரியான நாடுகிட்ட ட்ரம்ப் என்ன விஷயத்த முன் வச்சிருந்தாருன்னா அன்னைக்கு எப்படி 2000 ஆண்டுகளில் சதாம் ஹுசேனோட ஆட்சியை வீழ்த்துறதுக்கு நேட்டோ நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு துணையாக நின்னாங்களோ அதே மாதிரி இப்போவும் ஈரானில் இருக்கிற ஆட்சியை வீழ்த்திட்டு அங்கே ஆட்சி மாற்றத்தை சுமூகமாக கொண்டு வரதுக்கு நேட்டோ நாடுங்க உதவி பண்ணுன்ற மாதிரி ட்ரம்ப் கேட்டிருந்தாருங்க. அதுலேயும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரதுக்காக இந்த ஐரோப்பிய வல்லரசுங்களாம் அவங்களோட போர்க்கப்பலுங்களையும் படை வீரர்களையும் அமெரிக்காவுக்காக அனுப்பி வைக்கணும்னு ட்ரம்ப் அழைப்பு எடுத்திருந்தாருங்க. ஆரம்பத்தில் ட்ரம்ப்போட அழைப்பை ஏற்றுக்கிட்டு பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டாமர் அதுக்கப்புறம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் நாம ஏன் அமெரிக்காவுக்காக போர்க்கப்பலுங்களை அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் உள்நாட்டு எதிர்ப்பு உட்பட ட்ரம்ப் எப்பயுமே நம்ப முடியாதுன்றதுனால அந்த காரியத்திலிருந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க. அதோட வெளிப்பாடா ஈரானுக்கு எதிரான போர்ல நேட்டோ பங்கேற்றுக்காது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்குதுங்க. இதை முன் வச்சு தான் இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காருங்க. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து திறமையான ஆட்சியாளர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு பேசியிருக்கிற ட்ரம்ப் இந்த இடத்துல ட்ரம்ப் இமானுவேல் மேக்ரானை கிண்டல் அடிக்கிற தோணியில் எப்படி பேசியிருந்தாருன்னா அவர் நல்ல மனிதர் தான், அவரோட மனைவி கிட்ட வாங்கின அடியிலிருந்தே அவர் இன்னும் மீண்டு வரலன்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட மனிதர் ஈரான் போர் நின்னதுக்கு அப்புறம் பிரான்ஸ் படைகளை அனுப்புறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி படைகளை அனுப்புறதுனால அமெரிக்காவுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த ஈரான் போர்ல அமெரிக்காவை நேட்டோ நாடுங்க தனிச்சு விட்டுட்டாங்க. இப்படிலாம் பேசியிருக்கிற ட்ரம்ப் நேட்டோ அமெரிக்காவை கைவிட்டுருச்சு, அமெரிக்காவும் நேட்டோவை கைவிடுறதுக்கான நாள் வரலான்ற மாதிரி ட்ரம்ப் வந்து மிரட்டியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பா நான் இப்போ 2 கேள்விங்களை உங்ககிட்ட கேட்க போறேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கேள்வி நம்பர் 1, ஈரான் அமெரிக்கா போர் என்னைக்கு தொடங்குச்சு? கேள்வி நம்பர் 2, ஈரானோட புதிய உச்ச தலைவரோட பேர் என்ன? ஹோப் யூ காய்ஸ் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. யூடியூப்ல கொடுக்கப்பட்டிருக்க சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாகவும் அதுக்கப்புறம் QR கோட் மூலமா
சில நண்பர்கள் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்கள் தேவையில்லாது. இந்த வல்லரசுகள் போருங்களை அடியோட கைவிடணும். மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவம் மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.